மேற்கு திரிபுராவில் மக்களவை தொகுதியில் சில வார்டுகளில் 109.9% வரை வாக்குகள் பதிவானதாக வெளியான தகவலால் பரபரப்பு. அதிகாரப்பூர்வ தகவலிலேயே 100%ற்கு மேல் வாக்குகள் பதிவானதாக அறிவித்ததால் தேர்தலில் முறைகேடு என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புகார். புத்தகங்கள் மனித சமுதாயத்தை தழைக்கச் செய்யும் கொடை. உலக புத்தக தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் எத்தனை பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன? தமிழ்நாடு உள்துறை செயலாளர், போக்குவரத்து துறை செயலாளர் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. கடந்த ஓராண்டாக சென்னை பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் செயல்படுவது மோசமான நிலை. அதிகார மோதலால் கல்வி பின்னுக்கு தள்ளப்படுவதாக உயர்நீதிமன்றம் வேதனை. தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை. கோடைகால குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பது, தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகிப்பது தொடர்பாக ஆலோசனை. திருநெல்வேலி மாநகராட்சி 36வது வார்டு மாமன்ற திமுக உறுப்பினர் சின்னத்தாய் திடீர் ராஜினாமா. அருந்திய சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அதிகாரிகள் மற்றும் தனது சொந்த கட்சியினரிடையே சாதி பாகுபாடு என குற்றச்சாட்டு. சென்னையில் பிரபல வணிக வளாகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை. வாக்கு வங்கி அரசியலுக்காக நாட்டின் உயர் பதவியில் உள்ள பிரதமர் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிடுவது இந்திய இறையாண்மைக்கு உகந்ததல்ல. மதவெறுப்பு கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என பிரதமருக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். பிரதமரின் பேச்சு ஏற்புடையதல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை கண்டன அறிக்கையில் சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் தொடர் போராட்டம். பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் கைது. தருமபுரியில் தண்ணீரை தேடி ஊருக்குள் நுழையும் காட்டெருமைகள். வனப்பகுதியில் உள்ள குளம் குட்டைகளில் தண்ணீர் நிரப்ப கோரிக்கை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் காவல் மே 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு டெல்லி மக்கள் தங்கள் வாக்குகளால் பதிலடி கொடுப்பார்கள். டெல்லி அமைச்சர் அதிஷி ஆவேசம். இந்துக்களின் சொத்துக்களை காங்கிரஸ் பங்கிட்டுக் கொடுக்கும் என்ற உண்மையை தான் பேசினேன். உண்மையை எதிர்கொள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் அச்சமடைந்துள்ளதாக பிரதமர் மோடி விமர்சனம். சிறிய அளவில் மன்னிப்பு விளம்பரம் வெளியிட்ட யோகா மாஸ்டர் ராம்தேவுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். புதிய விளம்பரங்களை வெளியிட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட வழக்கு வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. வறட்சி நிவாரணத்தை உடனடியாக விடுவிக்க கோரி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா போராட்டம். மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவை வளாகத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கோஷம். லக்னோவின் சொந்த மண்ணில் வீழ்த்தப்பட்டதற்கு பழிதீர்க்குமா சென்னை அணி. சென்னையில் இன்று நடைபெறும் 39வது லீக் போட்டியில் லக்னோவுடன் சிஎஸ்கே அணி பல பரீட்சை. இந்தோனேஷியாவில் ஒரு வாரத்திற்கு பிறகு ரதுலங்கி விமான நிலையம் திறக்கப்பட்டது. எரிமலை வெடிப்புக்கான அபாயம் குறைந்ததால் மீண்டும் விமான சேவை தொடக்கம். பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியில் மெகாசேலியா ஸ்கிலராய்ஸ் என்ற நுண்ணுயிர் கண்டறியப்பட்ட சம்பவம். அரிசி இறக்குமதி தடை செய்யப்படும் என ரஷ்யா எச்சரிக்கை.